ரிஷப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட குருங்கிற ஒரு கிரக அமைப்புகள் கிட்டத்தட்ட 3 அப்படிங்கிற ஒரு கணக்குல போகுது. அதே சமயம் இந்த வார அமைப்புகள் ஆரம்பிக்கிறதே சந்திராஷ்டம கணக்குல ஆரம்பிக்குது. ரிஷப ராசிக்கு கிட்டத்தட்ட சந்திராஷ்டம சூழ்நிலை வார ஆரம்பத்திலே 2 நாளைக்கு பிகினிங்ல ஆரம்பிக்குது. சந்திராஷ்டம சூழ்நிலைகள் ஒன்றும் அந்த அளவுக்கு சரி வர அமைப்பு இல்லை. இதுதான் உண்மை. சரிங்களா? சந்திராஷ்டம நிலவரம் ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் பெரிய அளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை. மாறாக சில விஷயங்களில் முன்னுக்கு பின் முரணாக நடக்க வாய்ப்பு இருக்குது. திங்கள் செவ்வாய் 2 நாள் கொஞ்சம் சில விஷயங்கள் சாதகமாக இருக்காது. இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள் வழியில் சில விஷயங்கள் எக்கு தப்பாக போய் முடியும். ஸோ நீங்களும் இது பண்ணியுமே உங்களுக்கும் ஒரு இப்படி நடந்தாலும் வாய்ப்பு இல்லை, அப்படி நடந்தாலும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும். இப்போ சந்திராஷ்டம நாட்கள் அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு நகர்த்துவது நல்லது. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே. அதற்கு அடுத்த நாட்கள் வரக்கூடிய கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா 9, 10 இந்த மாதிரி அமைப்புகள் வருதுனால அதுக்கு அடுத்த சூழ்நிலைகள்லாம் சரியாக வந்துடும். இதில் என்ன சரியாக வரப்போகுதா, வாரமே முடிய போகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. வாரத்தோட இறுதி நாட்கள் ஒர்க்கிங் டேஸ் எல்லாம் சரியான சூழ்நிலைக்கு வருது. ஸோ கணக்கு வழக்குப்படி எதையுமே செய்யறதுக்கு ஐடியா பண்ணிக்கணும். பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிறரை அல்லது நமக்கு தேவையானவங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய, புரியுதுங்களா? பிறரை புரிந்து கொள்ள அல்லது நமக்கு தேவையானவங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகுது ரிஷபராசி நபர்களுக்கு. புதன் 5ஆம் இடத்த அதிபதியான புதன் செவ்வாய் கூடலாம் ஜாயிண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஆரம்பித்து விட்டது. இதனுடைய விஷயங்கள்லாம் ரிஷபராசி நபர்களுக்கு நன்மையா தீமையா என்பதற்கு பதிலாக ஸோ அவரவர் லெவலுக்கு ஏற்ப என்னென்ன விஷயங்கள் தேவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஸோ 5ஆம் அதிபதி சுய சிந்தனையை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கூட போய் சேர்றதுனால மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள்லாம் டெம்பராக மாறி போகும். டெம்பராக மாறி போய் அங்கே அப்படி நடக்கிறது, இங்கே இப்படி நடக்கிறது, அது அப்படி இது அப்படி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குழப்பி ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரியான ஒரு மைண்டு போகும். எதையுமே பிரித்து பார்த்து செயல்படுத்துறதுக்கான டைம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் எதையுமே 1க்கு 2 திருப்பம் 3 திருப்பம் முன்கூட்டியே யோசனை, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுவது நல்லது. குருவோட அமைப்புகள் 3ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்வது சொல்லியிருந்தேன். இந்த விஷயங்கள் என்னன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஸ்டெப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு பிறகு இதுலேருந்தே வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் இருந்து இதுக்கு அப்புறம் வரக்கூடிய சூழ்நிலைகளும் குருவோட அமைப்பை தாங்கி பிடிக்கிறதுனால உங்களுடைய உதவிகள், உங்களுக்கான உதவிகள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பேர் வச்சுருக்கீங்களோ உங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரியான உதவிகள் கிடைக்க வரும். ரிஷபராசி நபர்கள் தங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு ரீச் ஆகி வச்சுருக்கீங்களோ அந்த ரீச்சுக்கு ஏற்ற வகையில் அடுத்தவர்கள் உங்களுக்கு சில உதவிகளை செய்வார்கள். அதற்கான காலமாக இந்த வாரத்தில் தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க.